வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான சின்ன தகவல் தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானர் அப்படின்றது டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் 2023க்கானது. ஸோ இந்த 2023ல் எஸ்ஜிடி தேர்வு, அதாவது இந்த 3வது காலமில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 3வது காலமில் இருக்கிற தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு, அதற்கான வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஜிடியில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் எத்தனை காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6553. அதாவது இது எப்போ அப்படின்னா 2023ல், அதாவது ஒரு தேர்வு பிளானரில் 2023ல் 6553 பணியிடங்கள் அப்படின்றது இருந்திருக்கு. இதை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, காலப்போக்கில் இந்த வேக்கண்டை வந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து ஃபில் பண்ணாமல் தற்காலிக ஆசிரியர்கள் பணியிடம் அப்படின்றத போட்டு ஃபில்லப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபில்லப் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் அந்த பணியிடங்கள் அப்படின்றது தற்காலிக ஆசிரியர்கள் வச்சு தான் போய்கிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த வருடங்களில் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்றத பார்த்து கடைசியாக இப்போ வந்து நமக்கு 2024, 25ல் ஒரு 2700 வேக்கண்ட் அப்படின்றது வந்து இப்போ கடைசியாக அதுவும் 1000 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் வந்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த தற்போதைய நிலைமையில் தற்காலிக ஆசிரியர்களாக வந்து நிறைய பேர் பணியாற்றிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த ஆசிரியர்களோட இதை வந்து எடுத்துகிட்டு அது எல்லாமே நிரந்தர பணியிடங்கள். ஏன்னா இப்போ தான் தேர்வு அப்படின்றத வச்சுட்டாங்க. தேர்வுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாருமே எழுதியாச்சு. அதற்கான ரிசல்ட் அப்படின்றதும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது தான் வர்றது தான் பாக்கி. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய முயற்சிகள் ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பி தரப்புலேருந்து இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு அப்டேட் அப்படின்றது கூடிய விரைவிலேயே கொடுக்கணும். நம்மளுடைய அரசாங்கத்து சைட்லேருந்தும் இதற்கான ஏதாவது ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியாச்சு அப்படின்னா நமக்கும் அது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ, வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சதுனாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.